ஹாய், ஹலோ, வணக்கம். திஸ் மீ டாக்டர் பவித்ரா, ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர். இன்னைக்கு வந்துட்டு 2025ஆம் ஆண்டு 3 முக்கிய கிரக பயிற்சிகள் இருக்க போகுது அப்படின்றத பார்த்துருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட்டு மார்ச் 29ஆம் தேதி வந்துட்டு சனி பகவான் பயிற்சியும், நெக்ஸ்ட்டு குரு பயிற்சியும், லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேது பயிற்சியும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ராகு கேது பயிற்சி மகர ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ராகு பகவான், கேது பகவானோட பெயர்ச்சி வந்துட்டு மிகவும் வலிமையான பயிற்சி. சாயா கிரகங்கள், சர்ப்ப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவானும், கேது பகவானும் வந்துட்டு நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடத்தில் வைகாசி மாதம் 4ஆம் தேதி, அதாவது மே மாதத்திற்கு வந்துட்டு 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 5:00 வந்துட்டு ராகு கேது பயிற்சி இருக்க போகுது. ராகு பகவான் வந்துட்டு கும்பராசிக்கும், கேது பகவான் வந்துட்டு சிம்ம ராசிக்கும் பயிற்சியாக போறாங்க. ஸோ ராகு கேது பயிற்சி வந்து பொதுவாகவே 1 வருஷத்துக்கு ஒரு தடவை இருக்கும். அதாவது 18 மாதங்களுக்கு ஒரு தடவை இருக்குது. ஸோ இந்த நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் வந்துட்டு எல்லா கிரகங்களுமே வந்துட்டு நேர் கதியில வந்துட்டு கிளாக் வைஸ்ல அவர்களோட பயணம் இருந்ததா அப்படின்னா, ராகு, கேது பகவான் மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ்ல வந்துட்டு அவர்களுடைய சுழற்சி இருக்கும். இப்ப மத்த கிரகங்கள்லாம் வந்துட்டு மேஷம், ரிஷபம் அப்படின்னு பயணம் செஞ்சாங்கன்னா, அ ராகு, கேது பகவான் மட்டும் மீனம், கும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி கிளாக் வைஸ்ல பயணம் செய்வார்கள். ஸோ இவ்ளோ சிறப்பு மிக்க ராகு பகவான், கேது பகவானோட பயிற்சி வந்துட்டு மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மகர ராசிக்கு வந்துட்டு 2ஆம் இடத்துல வந்துட்டு ராகு பகவானும், 8ஆம் இடத்தில் கேது பகவானும் பயிற்சியாக போறாங்க. ஸோ 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தாலும், அவருக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்க போகுது. அது ஒரு மிக சிறப்பான விஷயம். மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கனால, பேசுற வார்த்தைகள்ல மட்டும் கவனமா இருக்கணும். இப்ப 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கனால, மகர ராசிக்காரர்கள்லாம் எப்படி பேசுவாங்கன்னா, எல்லா விஷயத்தையுமே பிரம்மாண்டமா பேசுவாங்க. அவங்களோட பேச்சே வந்துட்டு பிரம்மாண்டமா, பெரிய அளவுல வந்துட்டு இருக்கும். ராகு பகவான் எங்க இருந்தாலும் சரி, அந்த இடத்த வந்துட்டு பெரிதுபடுத்தி, பிரம்மாண்டமா காட்டக்கூடிய அமைப்ப தான் வந்துட்டு ராகு பகவான் குடுப்பார். ஸோ இப்ப 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கனால உங்களோட பேச்சுல மட்டும் கவனமா இருக்கணும். யாருக்காவது வந்துட்டு ஒரு கமிட்மெண்ட், ஒரு வாக்குறுதி இதெல்லாம் குடுக்கறத வந்துட்டு அவாய்ட் பண்றது இந்த காலகட்டத்தில ரொம்ப அவசியம். ஏன்னா, நீங்க வந்துட்டு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் குடுத்துருப்பீங்க. அத வந்து உங்களால செய்ய முடியாம இருக்கும். ஸோ, இதனால உங்களோட பேர் கெடுற மாரி அமைப்புகள்லாம் ஏற்படும். ஸோ, உங்களுக்கு வாக்குறுதிகளை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில மகர ராசிக்கு மிகச்சிறப்பா இருக்கும். அதே மாரி குடும்ப உறவுகள், இது சார்ந்த விஷயத்திலும் கவனமா இருக்கணும். குடும்பத்தில பேசுற பேச்சிலயும் கவனம் தேவை, மகர ராசிக்காரர்களுக்கு. அதே மாரி 8ஆம் இடத்துல கேது பகவான். உங்களுடைய 8ஆம் இடம் அப்படின்றது வந்துட்டு கழிவு நீக்க பாதை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்துட்டு ஆசனவாய், இல்லாட்டி பைல்ஸு, ஹெமராய்ட்ஸு இந்த மாரி விஷயங்கள் வந்துட்டு ஏற்படும். ஸோ இது சார்ந்த விஷயங்கள்ல கவனம். மகர ராசிக்காரர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நைட்டு டின்னர வந்துட்டு கொஞ்சம் பிஃபோரா முடிச்சிடணும். ஒரு 7 மணிக்கே வந்துட்டு மினிமம் ஒரு 8 மணிக்கே வந்துட்டு டின்னர கம்ப்ளீட் பண்றது ரொம்ப அவசியமா இருக்கும். மகர ராசிக்கு மட்டும் இல்ல, எல்லா ராசிக்காரர்களுமே வந்துட்டு ஒரு டின்னர ஒரு 7 மணி, ஒரு 8 மணிக்குள்ளேயே வந்துட்டு கம்ப்ளீட் பண்றது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்ப மகர ராசிக்காரர்கள்லாம் வந்துட்டு ஒரு 11 மணிக்கு ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு, 8ஆம் இடத்துல கேது பகவான் வந்துட்டு இதான் சான்ஸ் அப்படின்னு வந்துட்டு இருக்கிற எல்லா நோய்களையுமே ஈஸியா குடுத்துருவாரு. அ மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், பைல்ஸ், ஹெமராய்ட்ஸ் அந்த கழிவு நீக்க பாதையில என்னென்ன தொந்தரவுகளை ஏற்படுத்த முடியுமோ எல்லாமே குடுப்பாரு. சிறுநீரக கற்கள் இந்த மாரி தொல்லைகள் எல்லாத்தையுமே ஏற்படும். ஸோ உங்களோட டின்னர வந்துட்டு சீக்கிரமா கம்ப்ளீட் பண்றது அவசியம். சரியான நேரத்திற்கு தூங்குவது, இது எல்லாமே ரொம்ப அவசியமா இருக்கும் இந்த காலகட்டத்தில மகர ராசிக்கு. அதே மாரி மகர ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல வந்துட்டு ராகு பகவான் இருக்காரு. அதுக்கு குரு பகவான் பார்வை இருக்கனால, மகர ராசிக்கு இந்த காலகட்டத்தில பண வரவு சூப்பரா இருக்கு. நல்ல தாராளமான பண வரவுகளை குடுப்பதற்காக ராகு பகவானும், குரு பகவானும் காத்துட்டு இருக்காங்க. ஸோ பண வரவு வந்துட்டு மனி ஃப்ளோ எப்படி இருக்குன்னா, மிகச்சிறப்பா இருக்கும் மகர ராசிக்கு. அதே மாரி மகர ராசிக்காரர்கள் என்ன மாரி வழிபாடுகள இந்த காலகட்டத்தில பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறனால கால பைரவர் வழிபாடு மிகச்சிறப்பா இருக்கும். மற்ற கிரகங்கள் எல்லாருமே உங்களுக்கு சாதகமான நிலையில இருக்காரு. குரு பகவான் வந்துட்டு 6ஆம் இடத்துல இருக்கிறதும், அதே மாரி வந்துட்டு சனி பகவான் வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது. இப்பதான் மகர ராசிக்கு 7:30 சனி முடிஞ்சுச்சு.
அதே மாரி 7:30 சனி முடிஞ்சு பெருமூச்சு விடலாம் அப்படின்னு நினைக்கும்போது ராகு பகவான் 2ஆம் இடத்துலயும், கேது பகவான் 8ஆம் இடத்துக்கும் வந்துட்டாங்க. ஸோ ஹெல்த்ல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கிறது, நல்லா எக்ஸர்சைஸ் பண்றது, இதெல்லாமே முக்கியமா இருக்கும் மகர ராசிக்கு. மற்றபடி ஹெல்த் மட்டும் கவனிச்சுட்டீங்கன்னா, மத்த விஷயங்கள் பண வரவு மிகச்சிறப்பா இருக்கும். குடும்பத்தில நல்ல சந்தோஷம், நிம்மதி இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஆண்டா உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளுடைய அஸ்ட்ரோ வெண்ணிலா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச். அதே மாரி ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப மகர ராசியில இருக்க குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா? இப்ப குழந்தைகள்லாம் நெறைய பேருக்கு வந்துட்டு ஆட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தினால, நெறைய பேர் வந்துட்டு குழந்தைகள் அவங்களுடைய பேச்சு, திறன் வந்துட்டு சரியா இல்ல, வயதிற்கு ஏற்ற மாரி பேசுற திறமை இல்ல அப்படின்னு நெறைய பெற்றோர்கள் கம்ப்ளைண்ட் பண்றதெல்லாம் உண்டு. அதே மாரி விர்ச்சுவல் ஆட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். நெறைய டைம் வந்துட்டு சின்ன குழந்தைகளா இருப்பாங்க. இப்போ ஒரு 2 வயது, 1 வயது இருக்க குழந்தைங்களுக்குலாம் இப்ப ஸ்க்ரீன் டைம் நெறைய இப்ப அழுகுது அப்படின்னாவே ஃபோன் எடுத்து குடுத்துர்றாங்க. ஸோ, அதனால அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு விர்ச்சுவல் ஆட்டிசம் வந்துட்டு டெவலப் ஆயிடுது. ஸோ, அதனால பேச்சு திறன் இல்ல. நம்ம பேசினா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ரெஸ்பாண்ட் பண்ணாலும் இர்ரிலவன்ட்டா இருக்கும். நம்ம சொல்றதுக்கு தகுந்த மாரி அவங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப இர்ரிலவன்ட்டா இருக்கும். ஸோ, இந்த மாரி ஆட்டிசம் குழந்தைகளுக்கெல்லாம் மகர ராசியில இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில நல்ல பேச்சு திறமை கிடைக்கக்கூடிய ஆண்டா இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு பகவான் வரப்போறாரு. அதுக்கு குரு பகவானும் இருக்க போறாரு. ஸோ இந்த காலகட்டத்தில மகர ராசியில இருக்க விர்ச்சுவல் ஆட்டிசம் இல்லாட்டி ஆட்டிசம் குழந்தைகளுக்கெல்லாம் வந்துட்டு நல்ல பேச்சு திறமை கிடைக்கக்கூடிய ஆண்டா இவங்களுக்கு இருக்கும். தேங்க் யூ சோ மச். மகர ராசிக்காரர்கள் என்ன மாரி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கால பைரவர் வழிபாடு பண்றது மிகச் சிறப்பா இருக்கும்.